Greetings to everyone. Welcome back to English language training session. நான் ஜாயனா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா பேசுறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ எதெல்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த 5 டிப்ஸை தெரிஞ்சுட்டு அதோட சேர்த்து நீங்க இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ளூவன்சி ரொம்பவே நல்லா வரும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் பேசுறதுக்கான நீட் என்ன, இங்கிலீஷ் பேசுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது 99.9% everybody would say that to get a very good job. ஓகே, சோ எதுக்காக இங்கிலீஷ் பேச நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல சம்பளத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் இட் இஸ் ட்ரூ, அது ஒன்றும் போய் கிடையாது. ஓகே ஃபைன். இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க புக்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கும், அவங்க தமிழ் வழி கல்வி படிப்பாங்க. சோ அவங்க ஸ்கூல்ல யாருமே இங்கிலீஷ் பேசக்கூடிய டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க படிக்கிற புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரி தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்க தான் அவங்க ஜாப்னு வரும்போது அவங்க தனியா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அந்த மாதிரி போயிட்டு அவங்க ட்ரெயின் ஆயிக்கலாம். ஆனால் நீங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா ரைட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டேஸ், அதாவது உங்களுடைய புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுறது அப்படின்றது மேண்டேட்ரி. அதாவது மேண்டேட்ரினா அவசியம். நீங்க தனியா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போய் ட்ரெயின் ஆகணும்ன்றதே கிடையாது. ஏன்னா உங்க புக்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு, உங்க சயின்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, உங்க மேத்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல தான் நீங்க படிக்கிறீங்க. அப்ப இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிற விஷயத்த இங்கிலீஷ்ல சொல்ல தெரியணும். ஓகேங்களா? சோ அதனால முதல்ல இங்கிலீஷ் பேசுறது அப்படின்றது வேலைக்கு போறதுக்கு தான் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்துடணும். இங்கிலீஷ் எப்ப பேச ஆரம்பிக்கணுமோ நம்மளுடைய புக்ஸ், நம்மளுடைய படிக்கக்கூடிய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியத்துல இருந்தா, அது நீங்க எல்கேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறீங்கன்னா நீங்க எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும், உங்க சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல தான் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு அது அப்படியே தலைகீழா நடந்துட்டு இருக்குங்க. நீங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இங்கிலீஷ் லெசன்ஸ் ஆகட்டும், இங்கிலீஷ் போயம் ஆகட்டும், இதுல தமிழ்ல தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, தமிழ்ல தான் சொல்லி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல அவங்க ஓன் சென்டென்ஸை போட்டு எழுதுறாங்க. சோ அது ரொம்ப தப்பு. தமிழ்ல இங்கிலீஷ்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ்ல தான் நீங்க பேசணும். சோ அதனால இங்கிலீஷ் பேசக்கூடிய தேவை எங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல நம்மள சேர்த்துட்டாங்களோ அங்க இருந்தே நம்மளுடைய தேவை ஆரம்பம். நீங்க வேலைக்கு போறதுக்காக வெயிட் பண்ண கூடாது. ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்கிலீஷ் பேசுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், now listen to the second step. இங்கிலீஷ் பேசுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? ஓகேவா? இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னாலே என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டா இமீடியட்டா சொல்லுவாங்க, நமக்கு கொஞ்சம் வெக்காபுலரி தெரியணுங்க, கிராமர் தெரியணும், அப்புறம் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் செகண்ட் பாயிண்ட் தான். இதெல்லாம் செகண்ட் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல நீங்க பேசுறதுன்னா அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா, நம்பர் 1 செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, இவங்கள மாதிரி பேசணும், அவங்கள மாதிரி பேசணும்ன்றதை விட நான் பேசணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வளர்த்துக்கணும். பொதுவா எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்றதா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ண முடியாது இல்லைங்களா? சோ அதனால டெஃபினெட்லி யூ வாண்ட் டு டெவலப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் எனி நியூ லாங்குவேஜஸ். அது இங்கிலீஷா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. சோ இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ். செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்த உடனே இங்கிலீஷ் பேச நான் ஜாப் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்வியூ வரும்போது இன்டர்வியூல சொல்லுவாங்க, why little bit of stammering when you talk in English அப்படின்னு கேட்டா, மேம் பேசிக்கலி I'm a Tamil medium student ma'am, so I don't know, this is what I'm my communication level is அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணுங்க. எந்த மீடியம்ல நம்ம படிக்கிறோம்ன்றதுல இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான். தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் வராது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழர்களாகிய நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, உலகத்துல எந்த மொழியுமே நம்மளால ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய தாய்மொழி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு லாங்குவேஜ். ஓகேங்களா? சோ அதனால
நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்ற செல்ஃப் கான்பிடென்ட் தான் நீங்க வளர்த்துக்கணுமே தவிர, நான் இங்கிலீஷ் மீடியம்ல நான் படிக்கல, நான் தமிழ் மீடியம்ல தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு திங்கிங்க மைண்ட்ல இருக்கக்கூடாது. சோ அதனால செல்ஃப் கான்பிடன்ஸ் வளர்த்துக்கோங்க. என்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா சுய உந்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் செல்ஃப் மோட்டிவேஷன் தேவை அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் யாருமே இங்கிலீஷ் பேசுற மக்கள் கிடையாது, எல்லாருமே தமிழ் பேசுற மக்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க சரி நாளையில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் இங்கிலீஷ்ல தான் பேசணும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, நீங்க போய் பேசுவீங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க பேசுறதை கேட்டு சிரிப்பாங்க. ஓகேங்களா? நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க, இல்ல உங்களோட ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்குன்னா அதை கேட்டு அவங்க சிரிப்பாங்க. சோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி போனா ஒரு 2 நாள் இங்கிலீஷ்ல பேசுவோம், இல்ல ஒரு 10 நாள் பேசுவோம், அப்புறம் அதை அப்படியே டிராப் அவுட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல தாங்க செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசாத மக்களா இருந்தாலும் இவங்க மத்தியில நான் டெய்லி இங்கிலீஷ் தான் பேசுவேன், நான் டெய்லி இந்த லாங்குவேஜ் வந்து எனக்கு ஃப்ளூவெண்டா வர வரைக்கும் நான் இங்கிலீஷ்ல தான் பேசுவேன், யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லைன்னா, I have seen plenty of learners, I have seen plenty of beginners in English. Of course they'll start nicely in English, maybe 10 days they'll start. ஒரு சிலர்ல 1 month கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 2 months 3 months கழிச்சு என்னங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல மேம், என்ன மேம் யாருமே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி யாருமே இல்ல, நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், அவங்க யாருமே எனக்கு கம்பெனி இல்ல, சோ அதனால நானும் டிராப் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தா நம்மளால இங்கிலீஷ் பேசி கத்துக்கவே முடியாது. சரிங்களா? சோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்மள மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். யாருமே நமக்கு வந்து நம்ம கூட இங்கிலீஷ் பேசுறதுக்கு இல்ல, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. இங்கிலீஷ் பேசுறதுக்கு நம்ம இருந்தா போதும், நம்ம கூட யாராவது வேணும்ன்ற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? சோ அதனால செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். சோம்பேறி தடப்படாம, இன்னைக்கு வந்து எனக்கு திக்கி தான் மேம் வருது, என்னால ஃப்ளூவெண்டா வரல, எனக்கு இன்ட்ரெஸ்டே போச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி நம்ம சைக்கிள் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது கஷ்டப்பட்டு விழுந்து கத்துக்கிறோமோ, அதே மாதிரிதான் இங்கிலீஷும் தப்பா பேசி தான் கத்துக்க முடியும். சோ அதனால பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி பிராக்டிஸ்னா, கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ்னா நம்ம வந்து அந்த லாங்குவேஜ் நமக்கு சரளமா பேசுற வர வரைக்கும் நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். இதுவுமே நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், 1 month பண்ணுவாங்க, 2 month பார்த்துவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. சோ இந்த லாங்குவேஜ்ல ஃபெமிலியர் ஆற வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அப்புறம் நாளடைவுல அந்த ஃப்ளூவன்சி வராது, நீங்க வந்து கொஞ்சம் திக்கி பேசுற மாதிரி ஆயிடும். சோ அதனால கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேஷன்ஸ். நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க. பொதுவா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இந்த பொறுமை இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ நீங்க இதுவே பாருங்க, ஒரு 30 days கோர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 days வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா போகும். ஒரு 10th day வரும்போதெல்லாம் ஐயோ எப்படா இந்த 30th day வரும், எப்ப நான் அவங்கள மாதிரி நல்லா பேசுவேன் அப்படின்னு மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுமையை நம்ம இழந்துருவோம். சோ இது ரொம்ப வந்து முக்கியம், பொறுமையா இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே 30 நாள் 60 நாள் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே டைமிங்ல இங்கிலீஷ் கத்துக்க முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தியர் ஸ்கில் லெவல், இட் இஸ் டிபெண்ட் அப்பான் தியர் பிரெயின் கெபாசிட்டி லெவல். சோ அதனால ஒவ்வொருத்தருக்கு அந்த இங்கிலீஷ் கத்துக்கக்கூடிய பீரியட்னுடைய காலம் மாறுபடும். சோ நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிற வரைக்கும் பொறுமையா பேஷன்ஸா இருக்கணும். சோ இது எல்லாம் தான் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு முதல்ல அடிப்படையா தேவையான விஷயங்கள். சோ இதெல்லாம் நீங்க உங்க பிரெயின்ல நல்லா வந்து பழக்கப்படுத்திட்டு, உங்க பிரெயின்ல வந்து நல்லா தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்ப என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தாச்சு, என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், now let's move on to the third tips. என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, first thing is don't compare your English with others. This is very very important. You must not compare your English with others. நம்ம பேசுற இங்கிலீஷோட அடுத்த அவங்க பேசுற இங்கிலீஷ் கூட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா தானே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போனோம், அவங்க மட்டும் 1 மாசத்துல கத்துக்கிட்டாங்க, எனக்கு இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி உங்களோட இங்கிலீஷ அடுத்தவங்களோட இங்கிலீஷ் கூட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா you will feel discouraged. கண்டிப்பா நீங்க டிஸ்கரேஜிங்கா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களால வந்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதனால கம்பேர் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க கம்பேர் பண்ணணும், எனக்கு ஒருத்தருடைய கம்பேரிசன் இருந்தாதான் நான் வேகமா கத்துக்க முடியும்ன்ற மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க day 1 இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா
அந்த டே ஒன் நீங்க பேசுற இங்கிலீஷை யூ பெட்டர் ரெக்கார்ட் இன் யோர் மொபைல். அந்த மொபைல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நீங்க பேசுன இங்கிலீஷ். அதுக்கப்புறமா செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே அந்த மாதிரி நீங்க ஒரு 10 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த 10வது நாள் நீங்க மறுபடியும் உங்க இங்கிலீஷை பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த 1வது நாள் நீங்க பேசின இங்கிலீஷ்க்கும் 10வது நாள் நீங்க பேசுற இங்கிலீஷ்க்கும் கண்டிப்பா there should be a difference in improvement level. ஓகேங்களா? சோ நீங்க இம்ப்ரூவ் ஆகணும். நீங்க கம்பேர் பண்ணணும்னா உங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்க இங்கிலீஷோட மத்தவங்க இங்கிலீஷோட கம்பேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஷை. வெக்கப்படாதீங்க. நான் சொல்றேன், I am an English language trainer and I have studied MA linguistics in English. So as an English language trainer நான் சொல்றேன், நம்மளுடைய தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் தப்பா பேசுறதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா அது நம்மளுடைய தாய்மொழி கிடையாது. ஒரு அவசியத்துக்காக அந்த மொழியை வந்து நம்ம கத்துக்கிறோம். அப்ப கத்துக்கிற பீரியட்ல நமக்கு தப்புகள் வரதா செய்யும். கிராமட்டிக்கலா நம்ம சென்டென்ஸ் தப்பா தான் இருக்கும், நம்ம ப்ரொனன்சியேஷன் தப்பா தான் இருக்கும். அதுக்காக வெக்கப்படவே படாதீங்க. புரிஞ்சுதுங்களா? இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து நான் அப்புறமா அப்லோட் பண்றேன். சோ அதனால இங்கிலீஷ் தப்பா பேசுறதுக்கு வெக்கப்படாதீங்க. ஆரம்பத்துல இங்கிலீஷ் நமக்கு தப்பா தாங்க வரும். ஏன்னா அது நம்மளுடைய மதர் டங் கிடையாது, நம்ம தாய்மொழி கிடையாது. ரெண்டாவது நம்ம ஒண்ணு லண்டன்ல அமெரிக்கால எல்லாம் நம்ம வாழல. சோ அதனால ஆரம்பத்துல தப்பா தான் வரும், ப்ரொனன்சியேஷன் தப்பா தான் வரும். நீங்க தப்பா பேசுறதுக்கு வந்து நீங்க வந்து வெக்கப்படாதீங்க. தப்பாவே இருந்தாலும் பேச ட்ரை பண்ணுங்க. தப்பாவே இருந்தாலும் தப்பா பேசுங்க, அப்பதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆகும். சோ அதனால நீங்க தப்பா பேசுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே இந்த ஒரு ட்ராக்கை நோக்கி தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா போறாங்க. அதாவது டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. நீங்க தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச முடியாது. சோ டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. இது என்னன்னு வந்து கொஞ்சம் டீட்டெயிலா இப்ப உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இங்க பாருங்க, 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீ எங்கே போகின்றாய்? அவன் எழுதி கொண்டிருக்கிறான். ஓகே, சோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படின்னா யூ. ஓகேவா? சோ இது அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இது வந்து டிரான்ஸ்லேஷன். This is not the correct way of learning to talk in English. நம்ம இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. நீங்க இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பிரெயின் வந்து முதல்ல தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும், அதை வந்து நம்ம திருப்பி இங்கிலீஷ்ல உட்காந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தாய்மொழி கத்துக்கல. ஓகேங்களா? சோ நம்ம தாய்மொழி வந்து நம்ம இங்கிலீஷ்ல நம்ம வேற ஏதோ ஒரு மொழியில வந்து முதல்ல மைண்ட்ல வந்து அந்த வார்த்தைகள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியா பேசிட்டு இருந்தோம். இல்ல, நம்ம தமிழ்லே திங்க் பண்ணோம், தமிழ் வார்த்தைகளை தமிழ்லே கத்துக்கிட்டோம், தமிழ்லே பேசணும். அதே மாதிரி இங்கிலீஷும் இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணணும், இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்கணும், இங்கிலீஷ்ல பேசணும். ஓகே, அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ்னா இதை எப்படி இங்கிலீஷ்ல கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்லேட் பண்ணாம இங்கிலீஷ் வார்த்தைகளை இங்கிலீஷ்லயே தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல எப்படி பேசணும் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குவெஸ்டின்ஸ், நீங்க இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் WH வேர்ட்ஸ். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறதுக்கு இந்த வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வாட், when, where, which, why and how. இந்த மாதிரி வார்த்தைகளை தான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல கேள்வி கேட்க பயன்படுத்துவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், நீங்க இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேச 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 இந்த வார்த்தைகள் போட்டு பேச பேச இது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ வாட் அப்படின்னா என்ன, வென் அப்படின்னா எப்போ. இங்க நானும் தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். அப்ப நான் என்ன வாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணல, இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு உண்டான தமிழ் அர்த்தங்கள் எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? சோ அர்த்தம் தெரிஞ்சுட்டு பேசுறது வேற, டிரான்ஸ்லேட் பண்றது வேற. ஓகேங்களா? சோ அப்போ இதுக்கு வாட்னா என்ன, ஓகே, அப்போ வென்னா எப்போ. சோ இங்கிலீஷ்குள்ள இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு ஓகே நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் யார்கிட்டயாவது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேள்வி கேட்கணும்னா வாட் யூஸ் பண்ணணும். எங்க அப்படி போற, சோ நீ எங்க போற அப்படி எங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும், வேற அப்படின்னு நான் கேட்கணும். சோ எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் அப்படின்னு அந்த வார்த்தைகளை முதல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறமா அந்த வார்த்தைகளை சென்டென்ஸா போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். இப்படிதான் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணுமே தவிர முடிஞ்ச அளவுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா ஃப்ளூவன்சி வராது.
எப்படி ஃப்ளூவன்சி வராது அப்படின்னா நீங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போய் பேசுற மாதிரி இருக்கும். ஆன் த ஸ்பாட்ல உங்களால பேச வராது. ஓகேங்களா? நல்லா பேச வராதுன்னா ஒரு சிலருக்கு வந்து மேபி டிரான்ஸ்லேட் பண்ணி பிராக்டிஸ் ஆயிருப்பாங்க. பட் ஆனா அவங்க ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு உண்டான டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 நிமிஷம் டைம் கொடுத்து ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணாதான் அவங்களால பேச முடியுமே தவிர ஆன் த ஸ்பாட்ல வார்த்தைகள் அப்படியே நம்ம தமிழ் மொழி பேசுற மாதிரி இங்கிலீஷ் வராது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். ஸோ அதனால வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. இப்போ இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது? டோன்ட் கம்பேர் யுவர் இங்கிலீஷ், டோன்ட் ஃபீல் ஷை அண்ட் தென் டோன்ட் டிரான்ஸ்லேட். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆர்டர்ல வந்து பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வெக்காபுலரி. ஓகே, நிறைய வார்த்தைகள் கத்துக்கணும். எப்படி வார்த்தைகள் கத்துக்கணும்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகள் கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் கோவமா இருக்கேன், ஐம் வெரி ஆங்கிரி. சோ அப்போ என்னோட இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வீட்டுல இருக்கேன்னா வீட்டுல எனக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் தேவை, வீட்டுல நான் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான அந்த வார்த்தைகளை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு நிறைய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? சோ டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப், டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம வந்து கத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்படியே சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பேசக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னா திங்கிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஸ்கில்ல வந்து நம்ம வளர்த்துக்கணும். திங்கிங் இன் இங்கிலீஷ். 4வது, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா தான் கத்துக்கணுங்க. நீங்க வந்து நம்ம எக்ஸாம்க்கு எழுதுற மாதிரி பக்கமா சென்டென்ஸை உட்கார்ந்து எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு fill in the blanks எல்லாம் போட்டு அந்த மாதிரி கரெக்டா அப்படி எல்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுத போறது இல்ல, இங்கிலீஷ்ல நம்ம பேச போறோம். சோ ஆக்டிவிட்டி மூலமா தான் நீங்க கத்துக்கணும். ஆக்டிவிட்டி அப்படின்னா நீங்களே வீட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாம் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா சோ யூ ஸ்டார்ட் யுவர் கான்வர்சேஷன் இன் இங்கிலீஷ். Okay, how is the dosa today? Is the gravy okay? Is the gravy too spicy or it is, so how do you like? Maybe tomorrow shall I make that? அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ மேம் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச தெரியலன்னா சிம்பிளா do you want 1 puri? Do you want 2 puri? ஓகே, அந்த மாதிரி நீங்களா ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டு நீங்க இப்படி பேச ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து உங்களால இங்கிலீஷ் கத்துக்க முடியும். சோ அதனால நீங்க வந்து இந்த மெத்தட்ல தாங்க நம்ம தாய்மொழி தமிழை வந்து நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது பேச ஆரம்பிச்சோம். அதே மெத்தட் தான் நம்ம இங்கிலீஷ்க்கு ஃபாலோ பண்ணணும். இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எந்த லாங்குவேஜ் நீங்க பேசுறதா இருந்தாலும் இந்த ஆர்டர்ல தான் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். ஓகே, அடுத்தது நான் ஃபைனலா வந்து ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு நம்ம ஃப்ளூவெண்டா ஆகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தங்க இங்கிலீஷ் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. இப்ப நிறைய யூடியூப்ல வந்து நம்ம நிறைய அகாடமிஸ் இருக்கு. நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிறைய வந்து கத்துக்கலாம், நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே ஃபைன். சோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை நீங்க ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் என்னுடைய சேனல்ல என்னுடைய டீச்சிங் மெத்தட் இப்படிதான். நம்ம மதர் டங்க வந்து எப்படி நம்ம கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இங்கிலீஷும் வந்து கத்துக்கோம். சோ அதனால பேசிக் பீரியட்ல நீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட்டோட நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. நம்ம சேனல்ல நான் சொல்லக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே வேர் யூ கேன் டூ இண்டிவிஜுவலி வித்வுட் எனி கம்பேனியன் அலாங் வித் யூ. சோ எல்லா ஆக்டிவிட்டியுமே பாத்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா தனியா வீட்டுல பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்க இங்கிலீஷ் பேச கத்துக்கும் போது கூட ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்றது கிடையாது. கூட பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் தேவையில்ல. பட் நீங்க பேசுற இங்கிலீஷ் கரெக்டா இல்லையா, இல்ல ஓரளவுக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதுக்கு வேணா நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் நீங்க வச்சுக்கலாம். சோ இந்த 5 டிப்ஸ் வந்து நீங்க மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா யூ வில் கெட் இட். பிகாஸ் பிராக்டிஸ் நாட் ஓன்லி மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட் பட் இட் ஆல்சோ மேக்ஸ் த மேன் மோர் ஸ்கில்ஃபுல். அப்படிதான் எல்லாருமே இங்கிலீஷ் கத்துக்கிட்டாங்க. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் follow, like and then share and subscribe my channel. நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் until this, bye from me.